இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த போலீஸ் காட்டுமிராண்டித்தனமா தாக்குறானோ, பெண்களுடைய மார்பகத்துல கைய வச்சு தள்ளி ஆபாசமா நடந்துக்கிறானோ, அந்த போலீஸுடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் அவங்க போராடுறாங்க. ஆக இது ஒரு முக்கியமான போராட்டம். இது ஏதோ ஒரு ரசிகர் கூட்டமோ திரைப்படத்திற்காக போராடுகிற இரண்டு திரைப்பட நடிகர்களின் ரசிகர் கூட்டத்தினுடைய மோதல் கிடையாது. டன் கணக்கில் குட்கா வியாபாரம் பண்ணி அதுக்காக கமிஷன் வாங்கினாருன்னு சொல்லி கேஸ் நடந்துகிட்டு இருக்கிற ஒருக்கரை கூப்பிட்டு கட்சியில் சேர்த்து வச்சுக்கிறீங்க. 4 பாக்கெட்டு குட்காவே அவர் வித்திருந்தாலும் அதற்குரிய வழக்கு, அதற்குரிய தண்டனை தானே, சட்டப்படி தானே. அவர்களை அடிப்பதற்கு யாரை உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? ஒரு சின்ன பையன் சட்டவிரோதமா மது விற்பனை செய்தான். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடல், கிண்டல், கேலி எல்லாம் பண்ணி ஆட்சிக்கு வந்தவர் பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாரு. யோக்கியர். ஒருவேளை போலீஸ் எங்களுக்கு தெரியாம நீ விற்கிறியா, எங்களுக்கு சொல்லாம விற்கிறியா அப்படின்னு அடிச்சாங்களா என்னன்னு தெரியல. அந்த சின்ன பையன் இன்னைக்கு அந்த குழந்தை மாதிரி இருக்கான், இறந்து போயிட்டான். ராகுல் காந்திக்கு தெரியாது திமுகவை பொறுத்து, அவங்க பாட்டிக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கு தெரியும். நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய சிங்கமாக உலா வந்த இந்திரா காந்தி அம்மையாரை அவருடைய அச்சுறுத்தலை, மிரட்டலை தூக்கி எறிந்து விட்டு எமர்ஜென்சிக்கு எதிராக தீர்மானம் போட்டவர் கலைஞர். பார்லிமெண்ட்ல கூட உங்க பக்கத்தில் உட்கார கூட நாங்கள் விரும்பல, சீட்டே மாற்றக்கூடிய அளவிற்கு திமுகவிற்கு ஒரு வெறுப்பு என்பதை விட உங்கள் பக்கத்தில் உட்கார்வதற்கு அருவருப்பு. பிஜேபி காரங்களுக்கு தெரியும் திமுக பற்றி. திமுக எதிர்த்தாலும் எவ்வளவு ஸ்ட்ராங்காக எதுக்கும், ஆதரிச்சாலும் எவ்வளவு நேர்மையாக ஆதரிக்கும் என்பது பிஜேபி காரங்களுக்கு தெரியும். ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்கள் ஆட்கள்லாம் அப்படின்னு கேட்குறேன். எங்கள் முதலமைச்சர் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை, ரீல்ஸ் தான் பார்ப்பார். இது போட்டால் தான், இன்ஸ்டாகிராமில் போட்டால் தான் இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகள் அவர் கவனத்துக்கு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் அறந்தாங்கி வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பெரிய போராட்டம், இந்தியாவை தாண்டி எதிரொலித்த போராட்டம், கர்பாம்பூச்சி ஜனதா கட்சி இளைஞர்கள் அந்த போராட்டம். 3 நிபந்தனை தான். தர்மேந்திர பிரதான் அந்த பதவியில் இருக்கக்கூடாது, அமைச்சரவையில் இருக்கக்கூடாது. கேள்வித்தாள் எப்படி வெளியாச்சு, அதுக்கு என்ன நடவடிக்கை, உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் இறந்து போனவர்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். இந்த 3 நிபந்தனை. பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. அந்த 3 நிபந்தனை ஆனால் எதுவுமே ஏற்கல. இது ஏற்பாங்களா மாட்டாங்களா? 4 நாள் தீவிரமடைந்து போராட்டம். மாணவர்கள் இன்றும் பாராமல் தடியடி. அந்த தடியடி பார்த்தீங்கன்னா அந்த லத்தியில் ஆணி வச்சிருக்கிறாங்க, ஆணியால் தாக்கப்பட்டது. மாணவர்கள் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய எதிர்காலத்துக்காக போராடக்கூடிய மாணவர்கள் மீது இப்படியா தாக்குறது அப்படின்னா எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ அந்த கோரிக்கை, அவங்களுக்கு முதல் கோரிக்கை நிறைவேறிடுச்சு. என்னன்னா தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ண வைக்க மாட்டார் மோடி அப்படிலாம் இருந்தது. இது வரைக்கும் எதுக்குமே பதில் சொல்லாத மோடி இப்போ பதில் சொல்கிறாரு அப்படின்லாம் வந்துருச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றியா? பாஜக தொடர்ந்து 3வது தடவை ஒன்றியத்தில் இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு செல்வாக்கு சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறதா? எப்படி பார்க்குறது? மாணவர்கள் போராட்டம் பகுதி வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்காக நம்முடைய சமூக அக்கறை உள்ள, எதிர்கால தலைமுறை மீது அக்கறை உள்ள அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களை நம்ம முதல்ல தெரிவிக்கணும். மந்திரி பிரதானை இவ்வளவு நாள் காப்பாற்றி வைத்திருந்த பிரதான் மந்திரி வேறு வழி இல்லாமல் ரிசைன் பண்ண வச்சிருக்கிறார். மந்திரி பிரதான் மந்திரி காப்பாற்றி வைத்திருந்தார். அவருக்கு ஆதரவாகலாம் சமூக ஊடகத்தில் பதிவெல்லாம் போட்டிருந்தார். வேறு வழி இல்லாமல் அரசாங்கம் இறங்கி வந்திருக்கிறது. இப்போ இறங்கி வந்திருக்கிற இந்த சூழ்நிலையை, இந்த நடவடிக்கையை முன்பே எடுத்திருந்தால் பல மாணவர்களுக்கு மண்டை உடைந்திருக்காது. நீங்கள் சொன்னது மாதிரி லத்தியில் ஆணி செருகப்பட்ட லத்தியை வச்சு மாணவர்களை தாக்குவது என்பது ஒரு மனிதாபிமானமற்ற செயல். ஏன்னா அந்த போராடக்கூடிய மாணவர்கள் எந்த போலீஸ் காட்டுமிராண்டித்தனமாக தாக்குறானோ, பெண்களுடைய மார்பகத்தில் கையை வச்சு தள்ளி ஆபாசமாக நடந்துக்கிறானோ, அந்த போலீஸுடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் அவங்க போராடுறாங்க. ஆக இது ஒரு முக்கியமான போராட்டம். இது ஏதோ ஒரு ரசிகர் கூட்டமோ திரைப்படத்திற்காக போராடுகிற இரண்டு திரைப்பட நடிகர்களின் ரசிகர் கூட்டத்தினுடைய மோதல் கிடையாது. இது வாழ்வாதாரத்திற்கான, எதிர்கால தலைமுறைக்காக இந்திய இளைஞர்கள் இப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும், அதில் ஒரு கட்ட வெற்றி கிடைத்திருக்கிறது என்பதும் உலகளவில் நம்முடைய இளைஞர்களுக்கான ஒரு நல்ல செய்தியாக பார்க்க முடிகிறது. என்ன ஒரே ஒரு வருத்தம்,
இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் முதலாக இவ்வளவு ஆண்டு காலம் தமிழகத்திலிருந்து தான் இளைஞர்கள் எடுப்பார்கள். மொழி போராட்டமாக இருந்தாலும், நீட் எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும். இப்போது போராடுகிற இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும். அதே நேரத்தில் ஒரு கூட்டம் தியேட்டரில் போய் உயிரை கொடுத்து நிற்கிறாங்களேன்ற ஒரு வருத்தமும் நமக்கெல்லாம் இருக்குது. எப்படி இருந்தாலும் இப்போது பிரதான் மந்திரி அவர் ரிசைன் பண்ணதுக்கு பிறகு கூட எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றுகிற வரை போராட்டத்தை நாங்கள் வாபஸ் வாங்க மாட்டோம் என்று அந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவர் அந்த தம்பி அறிவிச்சிருக்கிறார். அதனால் இந்த போராட்டத்தினுடைய போக்கு முடிவடையக்கூடிய சூழ்நிலை இப்போதும் இல்லை. ரெண்டாவது, அமைச்சருடைய ராஜினாமா என்பது தான் மிக முக்கிய கௌரவ பிரச்சனையாக அரசுக்கு இருந்தது. அதற்கு அடுத்த கட்ட போராட்டம் என்பது இந்த கொஷின் பேப்பர் லீக் ஆகக்கூடாது, இது அந்த நடத்துகிற தேசிய அமைப்பு இதை சரியாக செய்ய வேண்டும் என்பதெல்லாம் சாதாரண கோரிக்கை தான். அதை செய்ய மாட்டோம் அப்படின்லாம் அரசாங்கம் சொல்ல முடியாது. ஏன்னா கொஸ்டின் லீக் ஆகுறது நடவடிக்கை எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. 13 பேருங்கிறாங்க, 23 பேர் இல்லை. அது வழக்கமாக இங்கே நடக்கக்கூடிய இந்த லாக்அப் டெத்துக்கெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய பதிவுத்துறை அலுவலர்கள், காவலர்கள் எல்லாம் அவங்க சஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல, இது மாதிரியான நடவடிக்கை தான். ஏன்னா நீட்டு வேண்டாம் என்பது தான் தமிழக மக்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான கோரிக்கை, நிலைப்பாடு. அதை அந்த தேர்வுகளை முறையாக நடத்துவதற்குரிய பயிற்சியோ அமைப்போ இல்லாத போது அந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளெல்லாம் சேர்ந்து தான் அந்த லீக் பண்ண முடியும் என்கிற கட்டத்தில் எக்ஸாம் எழுத போகிற நம்ம பிள்ளைங்களுடைய தோடு மூக்குத்தி எல்லாம் கலட்டி வைத்து விட்டு, தாலிகளை கூட கலட்டி வைத்து விட்டு தேர்வு அனுமதிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதை கவனிப்பதற்கு உன்னால் முடியவில்லை என்று சொன்னால் இந்த தேர்வை நடத்துவதற்கான அருகதை உனக்கு இல்லை. எனவே நீ ஒட்டுமொத்தமாக இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தான் நம்முடையது. ஆனால் அந்த மாணவர்கள் குறைந்தபட்சமாக முறைகேடுகளை களைய வேண்டும் என்று தற்போதைக்கு கேட்கிறார்கள். அப்படி முறைகேடுகளை களைய முடியாது, முறைகேடு தான் நடக்கும் என்று எந்த அரசாங்கமும் சொல்ல முடியாது. ஒன்று. மூன்றாவது முக்கிய கோரிக்கை இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது. அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய இறப்புகள், காயங்கள் எல்லாமே டெல்லி போலீஸாரின் காட்டுமிராண்டித்தனமான நடவடிக்கைகள். போலீஸார் போய் அந்த மாதிரி அதிரடியான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆட்சியாளர்களின், அதிகாரிகளின் உத்தரவு இல்லாமல் அவர்கள் செய்ய போவது இல்லை. எனவே இன்றைக்கு இது வேறு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு பஞ்சாபிலிருந்து ஒரு குரூப் இறங்கியிருக்கிறாங்க. அவங்க அனுமதிக்கப்பட்ட, சட்டம் அனுமதிக்கிற ஆயுதங்களோடு இறங்கியிருக்கிறார்கள். அந்த வகுப்பை சேர்ந்த ஒருவன் மீது போலீஸ் கை வைத்துட்டால் அது வேறு மாதிரி போயிடும். மிகப்பெரிய இனக்கலவரம், மதக்கலவரம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்கிறது, தலைநகரத்தில் இருக்கிறது. தலைநகரத்தில் ஓடக்கூடிய மெட்ரோ ரயிலெல்லாம் நிறுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுன்னு சொன்னால் இது மத்திய அரசாங்கத்தினுடைய, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு செயலற்ற தன்மை, நிர்வாக சீர்கேடுக்கு ஒரு உதாரணமாக இருக்குது. இதில் மாணவர்களுக்கு கிடைத்திருக்கிறது முதல் வெற்றி. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு உள்ளிட்ட பல இடங்களில் அந்த போராட்டங்களுக்கு ஆதரவான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே நடைமுறையை தமிழ்நாடு போலீஸும் கையாளுகிறது. இல்லை, நாங்கள் போராட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், அனுமதி கொடுக்குறோம்னு நிர்மல்குமார் சொல்கிறாரு. அனுமதி கொடுக்கிறதுங்கிறது வேறு. காவல்துறை காட்டுமிராண்டித்தனமாக மாணவர்களை செய்திகள் பார்க்குறோமே. நிர்மல்குமார் அன்றைய தேதியில் அவர் இந்த ஜனநாயகன் படத்திலிருந்து இன்னும் அவர் மீண்டு வரவில்லை. அந்த பாதிப்பு அவருக்கு மன ரீதியாக ஏற்பட்டு அழுது புலம்பி அவர் இன்னும் மீண்டு வரவில்லை. இல்லை, அவர் சபாநாயகர் சொல்கிறாரு, ஜனநாயகம் படத்தை பார்ப்பதன் மூலம் மூளைக்கு சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படும், அதனால் இந்த போராட்டம் மட்டுப்படுத்தலாம் படலை, அது வேற இது வேற அப்படிங்கிறார். அவர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தமிழ்நாடு முதலமைச்சர்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல முதலமைச்சரை. அதனால் அதை பார்த்துட்டா இவங்களுக்கெல்லாம் அந்த வெடிமோச்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அதுக்கு இடம் இது இல்லை. ஏன்னா அந்த ஜனநாயகம் படத்தினுடைய படப்பிடிப்பு தான் கரூரில் நடந்ததுன்னு சொல்லிட்டு நக்கீரன் பல இடங்களில் பல நேரங்களில் ஆசிரியர் இதை விளக்கமாக ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த காட்சிகளை இது பிரச்சனை பெருசாக போயிருமைங்கிறதுக்காண்டி தவிர்த்திருக்கிறார்கள் ஒன்று. ஆனால் அதில் ஒரு கிளைமாக்ஸ் சீன் ஒன்று அவர் ஷூட்டிங் பண்ணினதே சட்டசபையில் தான். அந்த ஒரு கை சைகை பண்ணுவார். அதை ஏதோ இவர் முதன்னு தெரியாமல் கேட்டது மாதிரியும், சபாநாயகர் அதை புரிந்து கொண்டு அனுமதி கொடுத்தது மாதிரியும், அவர் அந்த கிளாப் அடிக்கலை, மற்ற எல்லா வேலையும் அவர் செஞ்சிட்டார். அதனால் இந்த படத்தில் அவரும் ஒரு பங்கேற்பாளர் படப்பிடிப்புங்கிற முறையில் அவர் சொல்லியிருக்கிறார். இது நாடு போகிறது பார்த்திங்கன்னா அமைச்சர்கள்லாம் இன்றைக்கி வெறிச்சோடி கிடக்குதான்
தலைமைச் செயலகமே. கோட்டையெல்லாம் காலி பண்ணிட்டு எல்லாரும் கொட்டையில் உட்காந்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட அமைச்சர்கள் இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட அன்னைக்கு போராட்டம் அன்னைக்கு போகணும்னுலாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே இத்தனாம் தேதி படம் வரப்போகுது அப்படின்னு எல்லாமே திட்டமிட்டு அங்கே போனது தானே. போராட்டம் அன்னைக்கு நாங்கள் போய் தேட்டரில் உட்காரணும்னு நான் சொல்கிறது, இந்த படம் வர்றது இது ஒன்றும் இப்போ பெரிய அர்ஜெண்டாக அவசியமான வேலையெல்லாம் இல்லை. இது வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடியே இதற்கு ரிலீஸ் தேதி குறிச்சிட்டாங்க. அதுவே முதல்ல தவறு. அதற்கு பிறகு பல முறை அறிவிப்புகள் செய்யப்பட்டு ரத்து செய்யப்பட்டு தான் இப்போ வருது. ஏன் இன்னும் ஒரு முறை அதை தள்ளி வச்சா என்ன? இப்போ குடிமொழி போயிருமா தமிழ்நாட்டில்? அங்கே மாணவர்கள் மீது தாக்குதல் நடைபெற்று மண்டை உடஞ்சி மிகப்பெரிய தலைநகரமே அங்கே தடுமாறி போய் நிற்கையில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலைன்னா என்ன? இப்போ பல முறை ஒத்தி வைக்கப்பட்டது. அறிவிக்கிட்டே இருக்கட்டுமே. அவர் முதலமைச்சர் தானே, அவர் படம் தானே. அவர் 10 நாள் செல்ல இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கலவரங்கள் சூழ்நிலை காரணமாக போராட்ட நிலைமை காரணமாக நான் தள்ளி வைக்கிறேன்னு சொன்னால் யாரும் தடுக்க போகிறாங்களா? சபாநாயகர் என்ன அனுமதி மறுப்பாரா? இல்லையே. என்ன அவசரம்? அந்த கலவரங்களை மடைமாற்றம் செய்வது என்பது ஒன்று. இரண்டாவது, இவர்களுக்கு ஆட்சியில் இருக்கிறோம் நாமெல்லாம் அமைச்சர்கள், முதலமைச்சர் என்கிற எண்ணம் இன்று வரையில் வரவில்லை என்பதுதான் இதை காட்டுகிறது. அவர்கள் அந்த ரசிகர் யாராக இருந்தாலும் அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு படம் பார்க்குற விருப்பம் இருக்கும், ரசிகராக இருப்பாங்க. அது வேற இல்லை. எல்லாரும் விஜய் படத்தை நம்மளே ரசிச்சிருக்கிறோம். ரசிக்க வேண்டிய நேரத்தில் ரசிப்போம். ஏதாவது ஒரு படத்தை ஒரு பாடலை ரசிச்சிருப்போம். ஆனால் அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக கோட்டையை காலி பண்ணிட்டு போய் உட்காந்து போட்டி போட்டு அழணும், அதை வீடியோ பண்ணணும், அதை வந்து செய்தியாக்கணும், ரீல்ஸ் போடணும் அப்படிங்கிற எந்த சூழ்நிலையில் இதை நம்ம அனுமதிக்க முடியும்? அதில் எல்லாத்துலேயுமே ஸ்கோர் பண்ணது எங்கள் புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சர் தான். அவர் வந்து ரொம்ப குலுங்கி அழுது எல்லா மந்திரிகளையும் விட அவர் மார்க்கு கூட வாங்கிட்டார். இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, நீர்வளத்துறை அமைச்சர்னு ஒரு வெள்ளந்தியான மனுஷன் இருக்கார். அந்த பெரியவர் போய் சுகாதாரத்துறை அமைச்சரோட உட்காந்து படம் பார்க்குறார். அன்றைக்குத்தான் கர்நாடகா நாங்கள் காவிரியில் தண்ணீரை திறக்க மாட்டோம், மேகதாது அணை கட்டுவோம் என்று உறுதியாக கமிஷனில் சொல்கிறாங்க, ஆணையத்தில் சொல்கிறாங்க. இவர் அந்த டைமில் இங்கே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அழுதுகிட்டு இருக்கிறாரு, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறார். இது என்னென்னா, முதலமைச்சரும் தான் முதலமைச்சர் ஆகிவிட்டோம் என்கிற மனநிலைக்கு அவர் வரவில்லை. அமைச்சர்களும் வந்து அந்த பழைய நினைப்பிலேயே படம் பார்க்குறது, ரசிகர் மன்றம் நடத்துறது, முதல் காட்சி முதல் நாள் பார்க்கிறது, இதிலே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாதிப்பு நாட்டுக்கு இல்லையா? முதலமைச்சர் இந்த நீட்டு விவகாரத்துலையும் அறிக்கை விட்டுருக்கிறாரு, ரத்து செய்யணும் தானே சொல்கிறாரு. நீட்டை வந்து ரத்து செய்யணுங்கிறதுல வந்து அது தமிழ்நாட்டில் சொன்ன மாதிரி இவர் தெளிவாக சொல்கிறாரு நிர்மல்குமார். நம்மளுடைய நிலைப்பாடு நீட் தேர்வை வேண்டாங்கிறது. டெல்லியில் மாணவர்கள் வந்து இப்போ போராடுறது அந்த கேள்வித்தாழ்வுக்கு விடை வேணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. அதே போல் தர்மேந்திரன் பிரதான் பதவி விலகணும் போராடுறாங்க. நாம் தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு வந்து வேணாங்கிறது தான். நாங்கள் வந்து அதில் வந்து உறுதியாக இருக்கிறோம்னு அவங்களும் சொல்கிறாங்க. நிலைப்பாடெல்லாம் வந்து ஆட்சியில் இல்லாத போது அவங்க நிலைப்பாடு பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கிறதெல்லாம் செய்யலாம். இப்போ அவங்க ஆட்சியில் இருந்து கொண்டு மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக இவர் எந்த வாயும் திறக்கிறதில்ல. பாரதிய ஜனதாங்கிற வார்த்தையவே முதலமைச்சர் உள்ளிட்ட யாரும் சொல்வது கிடையாது. இந்த நிலையில் பாரதிய ஜனதா அரசு டெல்லி போலீஸை வைத்து மாணவர்களை ஒடுக்கிறது, அடித்து மண்டையை உடைக்கிறது, இது சரியல்ல என்று என்றைக்காவது சொல்லியிருக்கிறாங்களா? அவங்க சொல்கிறது மட்டும் இல்லை, அது அங்கே என்ன பண்ணுறாங்களோ அதை இங்கேயும் பண்ணி சொல்லி இங்கேயும் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு அவங்க உத்தரவிடுறாங்க. நீட்டு தேவையில்லைன்றது எங்களுடைய நிலைப்பாடுங்கிறதான் தெரியுமே. என்ன அவங்க நிலைப்பாடு? இந்த நிலைப்பாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? அரசாங்கத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் பொறுப்பில் இருக்கிறீங்க, ஆட்சியில் இருக்கிறீங்க, அதிகாரம் பிரதமரை சந்திச்சப்போ வலியுறுத்தி இருக்கிறோம். யாருக்கு தெரியும்? பிரதமர்கிட்ட சந்திச்சு நீங்கள் வலியுறுத்தினீங்களா, கெஞ்சினீங்களா, காலில் விழுந்தீங்களா? யாருக்கு தெரியும்? எந்த அதிகாரி முன்னிலையில் நீங்கள் பேசுனீங்க? என்ன மனு கொடுத்தீங்க? உண்டா? இன்றைக்கு முதலமைச்சர் வந்து யாரோ எழுதி கொடுக்குற பேப்பரை வாசிச்சுட்டு போயிட்டு இருக்கிற வேலையை தவிர வேறு என்ன செய்கிறாரு? பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரா? அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரா? இதுக்கான விளக்கத்தை அவர் சொல்லியிருக்கிறாரா? அவர் தான் சொல்லணும்னு இல்லை சார். அவங்க அமைச்சரவையில் அமைச்சர் சொல்கிறாருல முதலமைச்சர் நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு சொல்லி. அதாவது அமைச்சர் சொல்கிறாரு, அவருடைய கேடயம் சொல்லுது, வாள் சொல்லுது, வேல் சொல்லுது. முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? அதான கேள்வி. அவர் தானே முதலமைச்சர் எந்த பதிலுமே அவர் சொல்லதற்கு பிறகு அதுக்கு விளக்கம் சொல்கிறது அமைச்சர்களுடைய வேலை, அந்த கட்சி நிர்வாகிகளின் வேலை. அவர் வாயை திறக்கிறார் இல்லையே. அவருக்காக வேண்டி நாங்கள் பேசுகிறோம் என்று ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுகிறார். அதான் நாங்கள் பதில் சொல்லிட்டோமே, அப்புறம் என்ன அவர் பதில் சொல்லணும்? அவர் எங்கே பதில் சொல்லுவார்?
யாருக்கு பதில் சொல்லுவார்? யார் தான் அவரை கேள்வி கேட்கலாம் முதலமைச்சரை? அவர் என்ன ஐநா சபையில் மட்டும்தான் பேசுவாரா? தமிழ்நாட்டில் பேச மாட்டாரா? நீட்டை பற்றி பேசுறதுக்கு திமுகவுக்கு அருகதே இல்லைங்கிறார் நிர்மல்குமார். எப்போ திமுக ஆதரிச்சிருக்குது நீட்டை? பேசுறதுக்கே அருகதை இல்லைங்கிறாரு. அவங்களால இந்த இவ்வளவு தூரம் பிரச்சனைக்கு காரணமே அவங்க தாங்கிறாரு நிர்மல்குமார். நீட்டை திமுக அரசு எந்த கட்சி திமுக அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் காரணம் அவங்க மத்தியில் இருந்தப்போ தான் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை, அதாவது இது ரொம்ப காலமாக பலரால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. திமுக ரெண்டாவது மக்களையும் ஏமாத்துறாங்க. கடந்த தேர்தலில் அதுக்கு முன்னாடி தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு நாங்கள் ரத்து செஞ்சுருவோம் அப்படின்லாம் சொல்லி மக்களை ஏமாத்துனாங்க. நீங்கள் நீட்டை எதிர்த்ததுனால தான், ஒன்றிய அரசை கடுமையாக திமுக எதிர்த்ததுனால தான் பல கோடி ரூபாய் ஒன்றிய அரசாங்கம் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. நீட்டை எதிர்த்ததுனால தானே, மத்திய அரசனுடைய கல்விக் கொள்கை எதிர்த்ததுனால தானே. அந்த மாதிரி நீங்கள் எதுக்குறீங்களா? அந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்சி பேரை சொல்கிறீங்களா நீங்கள்? நீட்டு திமுக தான் காரணம், திமுக காரணம் எப்படி சொல்ல முடியும்? திமுக தொடர்ந்து போராடிட்டு இருக்குது, எதிர்த்துக்கிட்டு இருக்குது. மத்திய அரசாங்கத்தினுடைய பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே திமுக ஆட்சியில் இருந்தபோது ஒன்றிய அரசனுடைய திமுக அரசனுடைய பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே கல்விக் கொள்கை தான். அதில் முக்கியமானது நீட். தமிழிசை சொல்கிறாங்க, மருத்துவ படிப்பு குறித்து அடிப்படை புரிதல் இல்லாதவர்கள் நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்கிறாங்க. நீட் தேர்வு வந்ததுனால தான் சாமானிய வீட்டு பிள்ளைகளும் மருத்துவர் ஆகிறாங்க அப்படிங்கிறாங்க தமிழிசை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் உலக அளவில் எல்லா படிப்புகளுக்கும் நுழைவுத் தேர்வு இருக்குது, முக்கியமான படிப்புகளுக்கு. பட் ஏன் நீட்டுக்கு மட்டும் வேணான்னு இவங்க சொல்கிறாங்க? அது இந்த காங்கிரஸ் கட்சியில் ஒரு கார்த்திக் சிதம்பரம் இருக்கிறார்ல, அது மாதிரி இந்த அம்மா ஒரு அறிவுஜீவி பிஜேபியில். அதை தவிர வேறு என்ன சொல்கிறது? நீட்டை பற்றி இந்த அம்மாவுக்கு முதல்ல புரியவில்லை. சொல்கிறீங்க, அதாவது மருத்துவர்கள்லாம் அதிகமாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மோடி வந்ததுக்கப்புறம் தான் 145 மருத்துவ கல்லூரிகள் 441 ஆச்சு. மருத்துவ படிப்பு 51,000 1,36,000 வரைக்கும் கூடியிருக்கு அந்த மருத்துவ படிப்பு சேர்க்கை. இதெல்லாம் நீட் தேர்வால தான். இந்த சகோதரிக்கு தமிழ்நாட்டு வரலாறும் தெரியாது, இந்திய வரலாறும் தெரியாது, திராவிட இயக்கங்கள் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டு எப்பயிலேருந்து இந்த போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாது. அந்த அம்மா அவங்க டாக்டர், மருத்துவர். ஒரு காலத்தில் மருத்துவ படிப்பிற்கு சமஸ்கிருதம் தெரிந்தால்தான் நீ எம்பிபிஎஸ் படிக்க முடியும் என்கிற நிலையை கொண்டு வந்திருந்தார்கள். அதை உடைத்து சுக்குநூறாக்கி மருத்துவத்திற்கும் சமஸ்கிருதத்திற்கும் என்ன சம்பந்தம், ஏதுமில்லை என்று நீதி கட்சி காலத்திலேயே மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து தடுத்து நிறுத்தியது தமிழ்நாடு. சமஸ்கிருதம், அதாவது ஒரு குறிப்பிட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பக்கூடாது என்பதற்காக சில சதிவலைகள், அது இன்றைக்கு நீட் என்கிற பேரிலே வந்து கொண்டிருக்கிறது. இது ஒன்று. இது சமூக நீதிய ரீதியிலான செய்தி. இந்த சகோதரி சொல்கிறது மாதிரி இன்றைக்கும் நீட்டில் தேர்ச்சி அடையக்கூடிய 100 பேரில் 10 பேருக்குத்தான் மருத்துவக் கல்லூரிகளில் இடம் இருக்கிறது இந்தியா முழுவதும். 10%. அந்த 10%த்திலும் 5% மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய இடஒதுக்கீடு மூலமாக அவர்கள் செல்லும்படியாக இருக்கிறது. நான் உத்தேசமாக சொல்கிறேன், ரொம்ப துல்லியமாக இல்லை. ஏறத்தாழ 5% மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய கோட்டாவில் செல்ல முடியும். மீதமுள்ள 5% மிச்சம் இருக்கிற 90% மாணவர்களில் யார் அதிகமாக பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளால், தனியார் மருத்துவக் கல்லூரிகளால் விற்கப்படுகிறது. ஆக மொத்தம் நீட்டில் ஜெயிக்கிற பாஸ் பண்ணக்கூடிய 100 பேரில் 5 பேர் மட்டும்தான் அரசாங்க கோட்டாவில் உள்ளே போகிறான். மீதமுள்ள 5 பேர் ஏலமிடப்பட்டு யார் அதிக தொகை கட்டுகிறார்களோ அவர்களை சேர்த்து கொள்கிறார்கள். 10%, 100க்கு 10 பேர் மெடிக்கல் காலேஜ் போகிறான். 90 பேருடைய நிலைமை என்ன? இந்த 90 பேருடைய நிலைமையில் இந்த முறைகேடுகளால் தேர்வு நடத்துவதற்கு தகுதியற்ற ஊழல் காரணமாக ஒரு தேர்தலில் சிறப்பாக எழுதியிருக்கிற மாணவன் அதை ரத்து செய்துவிட்டு மறுபடியும் 3 மாதம் 4 மாதம் கழித்து ஒரு தேர்வு வைக்கிற போது அதே வெற்றி பெற்ற மாணவன் தோல்வியடையவும் வாய்ப்பு இருக்கிறது. தோல்வியடைந்த மாணவன் வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நிலைப்பாடு, ஒரு நிலையான கொள்கை வேண்டாமா? இதனால் மாணவர்களின் மன உளைச்சல் எப்படி இருக்கும்? நன்றாக எழுதி கொண்டு நான் எப்படியும் ஜெயிச்சிடலான்னு ஒரு மன மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மாணவனுக்கு தேர்வு ரத்து என்கிற செய்தி வந்தால் எப்படி இருக்கும்? இதனால் இந்த நீட் என்பது ஒரு கொலைகார
திட்டமாக கொள்கையாக இருக்குது என்பதால் இது வேண்டாம்னு சொல்கிறோம். அதே தானே படிக்கிறான், 2 முறை படிக்கிறான். நீட்டுக்கு படிக்கிறவன் +2 படிச்சுட்டு அதிக மார்க் வாங்கக்கூடியவன், இன்னும் சொல்லப்போனால் கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடியவர்கள் உள்ளிட்ட அனைவரும் மருத்துவர்களாக வாய்ப்பு இருக்கிறது. நீட் என்று வருகிற போது சாதாரணமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெற முடியாமல் போனதற்கு என்ன காரணம்னா, அவங்க எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியிருக்குது, கோச்சிங் சென்டர் போய் படிக்க வேண்டியிருக்குது, பல லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கிறது. இந்த வாய்ப்பெல்லாம் ஏழை மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு இல்லை என்பதால் இது தேவையற்ற ஒன்று. இவன் 2வது முறையாக படிக்கிறான், அது மறுபடியும் ரிப்பீட்டர்ஸாக படிச்சுட்டே இருக்காங்க. இந்த சிரமங்களை இவர்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? +2ல நல்ல மார்க் வாங்கிட்டு அவன் டாக்டர் தானே, அப்படி வந்தவங்க தானே அந்த அம்மா, அவங்க நல்ல டாக்டர் தானே. நீட்டு வச்சு தான் நல்ல டாக்டர் உருவாக்கணும்னு சொன்னாக்கா, இப்போ அந்த அம்மா தமிழிசை நல்ல டாக்டர் கிடையாதா? இதற்கு முன்பு இருந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான புகழ்பெற்ற டாக்டர்லாம் எந்த நீட் எழுதி பாஸ் பண்ணாங்க? ஆக மாணவர்களை தேவையில்லாமல் சிரமப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையாக நீட் இருக்கிறது என்பதுதானே தவிர, திறமையானவர்களை தேர்வு செய்வதற்கு மட்டும்தான் நோக்கம் என்று சொன்னால் அதை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கப் போவதில்லை. இது தேவையற்ற சுமை, தேவையற்ற பிரச்சனை, பல உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் தன்னுடைய பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. லாக்அப் டெத் நடந்தது, அப்போ வீராவசமாக பேசுனீங்க, சாரி சொல்லாதீங்க, நீதி வேணும் அப்படின்லாம் போட்டிங்க. ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் இதுலேயும் நடக்குது, ஒன்றும் வாய் பேசாமல் இருக்கீங்க, ஒன்றும் சொல்லவே இல்லையே. அந்த குடும்பத்துக்கு போய் ஒரு ஆறுதல் கூட சொல்ல படுபாதக தாவேக அரசு அப்படின்லாம் சொல்கிறார். எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு இந்த படுபாதகமானங்கிற வார்த்தையை கூட அவர் இதுவரைக்கும் பயன்படுத்தலை. ஏன்னா அவர் இன்னமும் பெருந்தன்மையாக தான் நகர்த்திட்டு இருக்கிறார். ஆனால் பொதுமக்கள் பாதிப்படைந்தவர்கள், இளைஞர்கள், பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள்லாம் அந்த அரசாங்கத்தை கடுமையாக 6 மாத காலத்திற்கு கூட அதை விட்டு வைப்பது நியாயமில்லை, இதை அப்புறப்படுத்த வேண்டிய அரசாங்கம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதாவது இதுக்கு அவர் அண்ணன் வைகோ ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்கிறார். லாக்அப் டெத்து எங்கேயும் நடக்கலை, எப்போவும் தான் நடக்குது. ஏன்னா அவர் கேடயம் இல்லை, இப்போ கேடயம் ஆகிட்டார். அதனால் நீங்கள் விஜய் நோக்கி எந்த கேள்விக்கணையை வீசினாலும் அதை தடுத்து நிறுத்தி ஸ்பாட்லேயே பதில் சொல்லக்கூடிய அண்ணன் சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த கன்னியாகுமரியில் பார்த்தா சபரியவர்மன் சொல்லிட்டு ஒரு பையன், அதாவது டன் கணக்கில் குட்கா வியாபாரம் பண்ணி அதுக்காக கமிஷன் வாங்கினாருன்னு சொல்லி கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒருக்கரை கூப்பிட்டு கட்சியில் சேர்த்து வச்சுக்கிறீங்க. ஒரு முன்னாள் அமைச்சரை 4 பாக்கெட்டு குட்காவே அவர் விற்றிருந்தாலும் அதற்குரிய வழக்கு, அதற்குரிய தண்டனை தானே, சட்டப்படி தானே. அவர்களை அடிப்பதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? அது ஒன்று. இன்றைக்கி ஒரு பையன் அருணாச்சலம்னு ஒரு பையன், அவன் இப்போ பெற்றோரிடமே சொல்லியிருக்கிறான், காவலர்கள் என்னை அடித்தார்கள், தலையில் அடித்தார்கள், நெஞ்சில் ஏறி மிதித்தார்கள்னு சொல்லியிருக்கிறான். ஒரு சின்ன பையன் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தான், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடல், கிண்டல், கேலி எல்லாம் பண்ணி ஆட்சிக்கு வந்தவர் பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாரு. யோக்கியர் இவர். பாட்டில் 10 ரூபா கிடைக்கும், லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விற்பனை செய்ததாக ஒரு ஏழை பையன். அப்படியே அவர் வித்திருந்தால் கூட அந்த சட்டப்படி, ப்ரொஹிபிஷன் ஆக்ட் படி வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்துறது தான் போலீஸுக்கு வேலை. ஒருவேளை போலீஸு எங்களுக்கு தெரியாமல் நீ விற்கிறியா, எங்களுக்கு சொல்லாமல் விற்கிறியா அப்படின்னு அடித்தாங்களா என்னன்னு தெரியலை. அந்த சின்ன பையன் இன்னைக்கு அந்த குழந்த மாதிரி இருக்கான், இறந்து போயிட்டான். இதையெல்லாம் பார்த்துட்டு கேள்வி கேட்டால் லாக்அப் தட்டு எப்போ நடக்கலை அப்படின்னு கேட்குறாரு. இந்த மறுமலர்ச்சி திமுகன்னு ஒரு 2 பேரை வச்சுக்கிட்டு, அதாவது இந்த மாதிரியான கொடுமைகளை தட்டி கேட்பதற்கு கூட தெம்பு இல்லாமல் அவர் என்ன பிரச்சனைன்னே தெரியலை. அதைத்தான் எங்கள் மாண்புமிகு தலைவர் கேட்டிருக்காங்க. தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன் இந்த விவகாரம் இப்போ சமீபமாக பேசப்பட்டது. பாராளுமன்றம் கூடினப்ப அதை பற்றிலாம் நடக்கும் அப்படின்லாம். ஆனால் அதை பற்றி போகும்போது பாராளுமன்றத்தில் அதை பற்றி பேசுவாங்களான்னு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அது பேசுவாங்க, அதுக்கு திமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும் அப்படிங்கிற ஒரு விவாதம் ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம், அவங்க ஏதாவது ஒரு முன்னெடுப்பு நடத்தாங்கன்னா அதில் திமுக பங்கேற்கல. இந்த 2026 ரிசல்ட்டுக்கு அப்புறம் காங்கிரஸ் தாவேகாவுக்கு போனதுக்கு, தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து போனதுக்கப்புறம் அந்த ஒரு முன்னெடுப்பு அந்த பக்கம் போகல. அப்போ திமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும் அப்படின்னு ஒரு விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா தொலைக்காட்சியிலும் இது பேசிட்டாங்க, யூடியூப்லேயும் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. சில அரசியல் கட்சி தலைவர்களும் திமுக புதுசு இல்லை, ஏற்கனவே பாஜக கூட நட்பு வச்சது தான், எப்போ வேணாலும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இதை புரிந்து கொள்வது?
திமுக என்ன முடிவு எடுக்கும்? எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ பாஜக கூட அது போனாலும் போகும், ஏன்னா காங்கிரஸ் வந்து இந்த அளவுக்கு பழி வாங்கிடுச்சு. காங்கிரஸ் நம்பி இவங்க பாஜக கிட்ட போகாமே இருந்தாங்க. எவ்வளவோ வாய்ப்பு வந்தது, திமுக அமைச்சரவையிலலாம் இடம்பெறதுக்கான வாய்ப்புலாம் வந்தது, அப்போல்லாம் வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்லாம் விவாதம் கண்ணை கட்டிட்டு போகிறது. இல்லை, திமுக வந்து இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் இல்லைனாலும் திமுகனுடைய ஒவ்வொரு அசைவு, ஒவ்வொருடைய வார்த்தைகள் வந்து இன்னைக்கு ரெக்க கட்டி பறக்குதுங்கிறலாம் உண்மை. ஏன்னா இது வந்து அப்படிப்பட்ட கட்சி. அதே மாதிரி இந்திய அளவில் 89 தேசிய முன்னணியை பேரணியை சென்னையில் நடத்தி இந்த கட்சியை இங்கே ஆரம்பித்து இந்திய அளவில் முதலாக ஒரு கூட்டணியை தேசிய அளவில் ஏற்படுத்தி சமூக நீதி காவலர் மண்டல் கமிஷனை அமல்படுத்திய விபி சிங் அவர்களை பிரதமராக்கியது முத்தமிழறிஞர் கலைஞர். அதே போல் இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதில் முக்கியமான தலைவராக பல்வேறு முயற்சிகளை எடுத்து ஒருங்கிணைத்து பாரதிய ஜனதாவிற்கு ஒரு மாற்றான ஒரு மிகப்பெரிய அமைப்பை உருவாக்கியவர் எங்கள் தலைவர், திமுக தலைவர். ஆனால் அதற்கு பிறகு என்னுடைய அண்ணன்னார், சகோதரன் சொல்லி தான் எங்கள் தலைவர் வந்து ராகுல் காந்தியை சொல்லுவார். அந்த அளவுக்கு இருந்தார். ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் வந்து சிறுபிள்ளைத்தனமாக, ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல், கற்றாரே காமூருவர் என்பதை போல திமுகவுடைய வரலாறு தெரிந்தவர்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று உணர்வார்களை தவிர ராகுல் காந்தி போன்றவர்களுக்கு கற்றாரை காமூர தெரியாது என்பதை அவர் நிரூபிக்கிற வகையில் துரோகம் செய்துவிட்டு வெளியேறினார்கள். எங்களுடைய பலத்தால், உழைப்பால், நாங்கள் செய்த செலவால் வெற்றி பெற்றவர்கள் திமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு வெளியேறினார்கள். எனவே திமுகவினுடைய தொண்டர்கள், தலைவர் உட்பட அனைவருமே இந்த காங்கிரஸுடைய இந்த துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை மன ரீதியாக. அதாவது திமுக எல்லா எதிர்ப்புகளையும் பார்த்த இயக்கம். ராகுல் காந்திக்கு தெரியாது திமுகவை பொறுத்து, அவங்க பாட்டிக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கு தெரியும். ஏன்னா 71 பங்களாதேஷ் என்கிற நாட்டை உருவாக்கிவிட்டு, இராணுவ நடவடிக்கை எடுத்து உருவாக்கிவிட்டு, அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விட்டு, நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய சிங்கமாக உலா வந்த இந்திரா காந்தி அம்மையாரை, அவருடைய அச்சுறுத்தலை, மிரட்டலை தூக்கி எறிந்துவிட்டு எமர்ஜென்சிக்கு எதிராக தீர்மானம் போட்டவர் கலைஞர். ஆதரவாக போடுங்கள் என்று செய்தி வருகிறது டெல்லியில் இருந்து. ஆதரவு என்ன, உன்னை எதிர்த்து போடுகிறேன், நான் ஜனநாயகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு நின்று ஆட்சியை இழந்து நூற்றுக்கணக்கான திமுக தொண்டர்கள், எங்கள் தலைவர் உட்பட அத்தனை பேரும் சிறைக்கு போய்விட்டும் இந்திரா காந்தியை கண்டு பயப்படாமல் எதிர்த்து நின்றவர்கள் திமுக காரர்கள். எனவே அந்த வரலாறுலாம் இவருக்கு தெரியாது. நான் சொல்வது, இவர்கள் போனதால் எங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டது, வருத்தம் ஏற்பட்டது தவிர திமுக கம்பீரமாக நிற்கிறது என்பது வேறு. ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டு உறவு இனி எங்களுக்கு எப்போதும் தேவையில்லை. திமுக காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் அங்கே இருக்காது என்கிற நிலப்பாட்டை திமுக எடுத்திருக்கிறது. அதே நிலைப்பாடு தான் காங்கிரஸ்காரங்களும் எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்த காரணத்தால் பார்லிமெண்ட்டில் கூட அவங்க பக்கத்தில் உட்கார கூட நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகருக்கு மனு கொடுத்து சீட்டே மாற்றக்கூடிய அளவிற்கு திமுகவிற்கு ஒரு வெறுப்பு என்பதை விட உங்கள் பக்கத்தில் உட்கார்வதற்கு அருவருப்பு. எனவே பக்கத்தில் அமராமல் தனியாக திமுக வந்திருக்கிறது. இதனால் காங்கிரஸ் பக்கத்தில் உட்காராம இப்ப காங்கிரஸ் பக்கத்தில், அதுதான் சொல்ல வர்றேன். காங்கிரஸை விட்டு வெளியேறியிருக்கிற காரணத்தை நான் சொல்றேன். அப்படி வந்துட்டதுனாலேயே பாரதிய ஜனதா கூட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயமோ நிர்பந்தமோ நிலையோ திமுகவிற்கு இல்லை. அது ஒன்று. இது காங்கிரஸ் உள்ளிட்டவர்களால் எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு நீங்க எடுக்க வேண்டிய நிலை இல்லை நீங்க சொல்றீங்க. எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு அவங்க சொல்றாங்களே சில கட்சிகள். இல்லை, இப்போ எடுப்பதற்கான சூழ்நிலை இப்போது இல்லை. ஆனால் தலைவர் வந்து இந்த சிந்தனையில் இல்லை என்பதை எங்களை போன்ற தொண்டர்கள் உணர்கிறோம். அது ஒன்று. ஆனால் திமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்த ஒரே காரணத்தினால அது திரும்ப பேசப்படுகிறது. ஆனால் கூட்டணியில் இருந்தபோது கூட திமுக இருக்க இடத்தில் எந்த விதமான ஜனநாயக தவறுகளும் நடக்க விடமாட்டோம், அப்போ எங்களை மீறி நடந்தால் அந்த இடத்திலே நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லி வெளியேறியது திமுக. எனவே காங்கிரஸுக்கு எதிராக வெளியிலே வந்து விட்டதால், அவர்களை விட்டு நாங்கள் பிரிந்து விட்டதால் நம்மோடு சேர்ந்து விடுவார்கள் என்று பிஜேபியே நம்பாது. அதுதான் முக்கியம். பிஜேபி காரங்களுக்கு தெரியும் திமுக பற்றி. திமுக எதிர்த்தாலும் எவ்வளவு ஸ்ட்ராங்காக எதுக்கும், ஆதரித்தாலும் எவ்வளவு நேர்மையாக ஆதரிக்கும் என்பது பிஜேபி காரங்களுக்கு தெரியும். இது திமுக மீது உள்ள வெறுப்பு காரணமாக பல பத்திரிகைகள், ஊடகங்கள்
இவர்கள் கிளப்புகிற செய்தி தானே தவிர அந்த மாதிரியான முடிவு இல்லை. இது இன்னும் மத்திய அமைச்சராக வந்துருவாங்கலாம் பேசுகிறாங்க சார். நீங்கள் என்னமோ வந்து நெருங்க மாட்டோம் அப்படிலாம் சொல்கிறீங்க. திமுக பார்க்காத மத்திய அமைச்சர்கள் கிடையாது. திமுக கேபினட்டில் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க, மத்திய அரசாங்கத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதான் சொல்கிறேன், இந்த ஒரு காரணத்தினால பிஜேபி கூட கூட்டணி என்பது திமுகவினுடைய கொள்கைகளை சித்தாந்தத்தை பலவீனப்படுத்த நினைப்பவர்கள் கிளப்புகிற வதந்தி. அதே நேரத்தில் இந்த மாதிரியான நோக்கம் எண்ணம் திமுக தலைமைக்கு இல்லை என்பதுதான் என் போன்ற தொண்டர்களின் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எங்கள் உழைப்பால் வந்துட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் நீங்கள் போகிற போக்கில் ஒன்று சொன்னீங்க. அவங்களும் அவங்க ஓட்டும் 56 தொகுதிக்கு வந்திருக்கு. இல்லை, அதாவது எங்கள் துணை பொதுச் செயலாளர் ராசா கூட ஒரு திருமண நிகழ்ச்சியில் தலைவரை வச்சுக்கிட்டே பேசினார். வருகிற தேர்தலில் நம்ம தனியாகவே நிற்போம், எந்த கட்சியும் கூட்டணியில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசினார். ஒருவேளை அந்த முடிவை திமுக எடுத்து தனியாக நின்றால் காங்கிரஸால் நிற்க முடியுமா? காங்கிரஸில் முன்மொழிய வழிமொழிய ஆள் இருக்குதா? காங்கிரஸிற்கு நாமினேஷனை ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குதா? அதை எப்படி கொண்டு போய் எத்தனை பேர் கொண்டு போய் ஆர்டி ஓட்டை கொடுக்கணுங்கிறது தெரியுமா? அதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. இது அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கணும். இப்போ போய் அவங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிற நிலைமை என்னன்னு கேட்டால், அவங்களே அபிடவிட் ஃபில்லப் பண்ண தெரியாதவங்களாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த தாவேகா கட்சி இருக்குத, இந்த அவர் விஜய் முதலமைச்சர் கூட பேசினார் திருச்சி கூட்டத்தில். திமுகவை குறிப்பிட்டு சொல்லும்போது நான் அவர் சொன்னதே சொல்கிறேன், திருட்டு திமுக அப்படின்னாரு. அதை அந்த எதுகை முனையோட பேசுகிறாராம், திருட்டு திமுக அப்படின்னு. இப்போ தாவேக்கா திமுக தொண்டன் தற்குறி தாவேக்கான்னு சொல்ல மாட்டானா? அந்த அபிடவிட்டு ஃபில்லப் பண்ணக்கூடிய தெரியாத பல பேர் அதில் இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, அமைச்சர்களுடைய பிரமாண பத்திரிகையிலே பல தவறுகள் இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் அமைச்சர்களாகிவிட்டதால் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை சரி செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் எங்கள்கிட்ட காப்பி இருக்குது. அந்த அளவிற்கு காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறதுனால எப்படி ஓட்டு கேட்குறதுனோட தெரியாது. திமுக காரங்க கூட வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி போவாங்க, அவ்வளோதான். திமுக முன்னாடி அது ஆண்ட கட்சி சார். அது இல்லை, அது அரை நூற்றாண்டு காலம் கடந்து முடிஞ்ச கட்சி. அது இப்போ தமிழக அரசுடைய நிலைப்பாடு செயல்பாடுகள்லாம் எப்படி பார்க்குறீங்க ஒட்டுமொத்தமாக? இப்போ மேகதாது பிரச்சனை உள்ளிட்ட விவகாரம்லாம் வருது. இப்போ அதுக்காக கர்நாடகா போகிறதெல்லாம் சொல்கிறாங்க. முதல் நாளே சம்மந்தப்பட்ட அமைச்சர் போகிறாரு, அடுத்த நாள் இவர் போகிறாரா சொல்கிறாங்க. அன்புமணி மற்றும் இந்த தமிழக இந்த சில விவசாயிகள் இல்லை இந்த கூட்டம்லாம் அங்கே போய் பங்கேற்கக்கூடாது, நமக்கு வேண்டிய உரிமை என்னவோ நாம் இங்கேருந்து தான் போராடணுமே வழி அங்கே போய் அந்த பேச்சுவார்த்தை சமரசம் இந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தப்போ போய் கூட அவங்க பாதியிலேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதில் அவர் முதலமைச்சருடைய அவருக்கு வேண்டியவர் டெல்லி பிரதிநிதியாக நியமிச்சிருக்கிறாரு, தமிழக அரசனுடைய பிரதிநிதியாக நியமிச்சிருக்கிறாரு. அவர் கர்நாடகான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இல்லை அப்படிலாம் இல்லை, அவர் ஆந்திரா அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் அவர் மிகப்பெரிய விளக்கம் சொன்னார். எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லைன்றது தான் அவர் பெரிய புத்திசாலித்தனமாக ஒரு விளக்கம் சொல்லிட்டாரு. மொத்தம் இந்த மாதிரி ஆட்களை வச்சுருக்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, அன்றைக்கு மேகதாது பிரச்சனையில் நாம் எதுவும் வலுவாக செய்ய வேண்டாம். காரணம் என்னவென்றால், அன்றைய தேதியில் கர்நாடகாவிலும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் செய்யப்படுகிறது, அதற்கு இடையூறு வரக்கூடாது என்பதற்காக அமைதி காக்க வேண்டும் என்று இருந்தார்கள். அவர் நீர்வளத்துறை அமைச்சர் தேட்டருக்கு போயிட்டார் சினிமா பார்க்க அப்படிங்கிற செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது இந்த அமைச்சர்கள்லாம் நிறையா எல்லாமே ரீல்ஸ் போடுறதில் ஆர்வம் காட்டுறாங்க. பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய விஜய், முதலமைச்சர் விஜயை பொறுத்த வரைக்கும் இவர் சின்ன மோடி, அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா அவர் இது வரைக்கும் இத்தனை வருஷமாக, இவராவது 2 மாதம் ஆகுது, அவர் 12-13 வருஷம் ஆச்சு. பத்திரிகைக்காரங்களை கண்டாலே அலர்ஜி அவருக்கு. அவரெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கிரிப்டட் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அப்புறம் அவருக்கு அதானே சொல்லுவார், இந்த ரீல்ஸ் போடுறதுக்கு எதுக்கு நான் கேட்டேன். எல்லா அமைச்சர்களும் ரீல்ஸ் போடுறாங்க, எம்எல்ஏக்கெல்லாம் போடுறாங்க. எம்எல்ஏ குடும்பத்தாரெல்லாம் போய் மாம அமைச்சரெல்லாம் போய் ஆய்வு பண்ணுறான். இன்னும் கோர்ட்டு மட்டும்தான் ஆய்வு பண்ணலை, நீதிமன்றங்கள்லாம் எப்படி இயங்குதுன்னு அடுத்த வாரம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு கேட்டால், ஏன்டா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்கள் ஆட்கள்லாம் அப்படின்னு கேட்குறேன். நான் தெரியாமல் உண்மையிலே யதார்த்தமாக கேட்குறவோ சொன்னாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, எங்கள் முதலமைச்சர் நியூஸ் பேப்பர் படிக்கிறதில்ல, செய்திகள் பார்க்குறதில்ல. அவர் பார்க்குறது ஒன்றே ஒன்று ஃபோன் தான், ரீல்ஸ் தான் பார்ப்பார்.
இது போட்டால் தான், இன்ஸ்டாகிராமில் போட்டால் தான் இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகள் அவர் கவனத்துக்கு போகும். நான் பொதுவாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்னா, நான் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா எங்கள் தலைவர் அதை பார்க்கணும்னு நினைப்போம், இப்போ பத்திரிகையில் செய்தி வரணும்னு நினைப்போம், அது முரசில் வந்தால் தலைவர் பார்ப்பார் நினைப்போம். இது ஒரு இயல்பு. அது மாதிரி அவர் எது பார்க்குறாரோ அதில் தான் நாங்கள் போட முடியும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு தம்பி விளக்கம் சொன்னார். அதே மாதிரி எனக்கு என்ன பயம்னா, இவர் கர்நாடகத்துக்கு போகணுங்கிறது போனது சரியாக, போகாமல் இருக்கிறது நல்லது ஒன்று. அப்படியே அவர் போனாலும் அவருக்கு எழுதி கொடுக்குறவர்கள் யாருங்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா அவர் சொந்தமாக இது வரைக்கும் பேசின மாதிரி தெரியலை. அம்பி மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரு சட்டசபையில், கர்ச்சிக்கிறாரு மேடையில், செய்கை காட்டுறாரு. இந்த செய்கை சட்டசபையில் காட்டக்கூடிய ஒரு செய்கை திரைப்படத்தில் வருது, அவருடைய படத்தில் வருது. அப்போ இது என்ன, இங்கே ஷூட்டிங் நடந்துச்சுன்னு நாங்கள் சொல்கிறோம், அதை நிரூபிச்சிட்டாரா இல்லையா அவர்? ரெண்டாவது, செய்கை காட்டக்கூடாது என்று சொன்னால் அவர் என்ன காட்ட போகிறார் என்று நான் புரிந்து கொண்டு தான் அவருக்கு நான் அனுமதி அளித்தேன்னு அவர் ஒரு சபாநாயகர் விளக்கம் சொல்கிறார். இப்போ இதனால் என்ன நான் சந்தேகப்படுறோம்னா, இவர் எங்கே போனாலும் எது பேசினாலும் அவர் சொந்தமாக பேசுவதாக தெரியவில்லை. அவரை யாரோ இயக்குகிறார்கள், எழுதி கொடுக்கிறார்கள். அந்த டைரக்ஷன் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறது தான் பிரச்சனை. இப்போ எழுதி கொடுக்கறது யார்? ஆந்திராவை சேர்ந்தவரா, கர்நாடகத்தை சேர்ந்தவரா, வேறு யார் என்பது கேள்வி. இன்னைக்கு நிற்கக்கூடிய சூழ்நிலை இப்படித்தான். இப்போ அதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க, என்னென்னா இந்த விவாதங்கள் பேசுகிறவங்க, இப்போ நம்மளை மாதிரி பேசுகிறவங்க கேட்குறாங்க, கர்நாடகாவில் சிவகுமாருக்கு அந்த மேகதாது அதை வச்சு தான் மைலேஜே அவர் எடுத்தார், அவர் இந்த அளவுக்கு வந்ததே அது காரணம் அது ஒன்று தான். இப்போ அதில் அவர் பின்வாங்கிட்டாருன்னா அவருக்கு அரசியல் இல்லாமல் போயிடும். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டா எப்படி இணங்கி வருவார்? இங்கே வரமாட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக்கொள்ள வேண்டாம் என்று ராகுல் காந்தி சொல்லுவார். ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது ஒன்று தான், அதையும் கெடுத்துறாதீங்க அப்படின்னு ராகுல் காந்தி டைரக்ஷன் கொடுப்பார். இதை கேட்டுக்கொண்டு இவர் அமைதியாக இருப்பார் என்று தான் சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. அவரே சித்தராமையா தாண்டிட்டு வந்திருக்கிறார். ஆமாம், இப்போ சிவகுமார் அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா சித்தராமையா பார்த்தீங்களா நான் இருந்த போயிருந்தே அப்படின்னு அது ஒரு அரசியல் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி இவங்க சமாளிச்சுப்பாங்க, என்ன பேசுவாங்க? இல்லை, இதில் இவங்களுக்கு இந்த புரிதலே முதல்ல இல்லை. அதாவதுங்க 6 மாதம் வரைக்கும் நம்ம எதுவும் பேச வேணாங்கிறதா திமுக நிலைப்பாடாக இருந்தாலும் கூட, அது வரைக்கும் இதை விட்டுட்டோம்னா பல பிரச்சனைகளை இந்த கட்சியை ஆட்சி கொண்டு போய் விட்டுட்டு போயிடுவோங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கலை, குறுவை சாகுபடி முடிந்து விட்டது. இவர்களுக்கு இதெல்லாம் தெரியலை. ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகாவது நாம் ஆட்சியை நம்பி கொடுத்தார்களோ யதார்த்தமாக வந்தார்களோ அது வேறு. வந்ததுக்கு பிறகாவது நாம் இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கும் இல்லை. பட ரிலீஸுக்கு ஒரு தேட்டரில் போய் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, முதல் காட்சி பார்ப்பதற்கு இந்த அரசாங்கத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் எடுக்கிற முயற்சியில் ஒரு துளி கூட ஆட்சி அதிகாரத்தை நடத்துவது எப்படி, இந்த அரசு இயந்திரத்தை கொண்டு செல்வது எப்படி என்று யாரிடமும் அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டதாக தெரியவில்லை. இவர்கள் கையில் இன்னும் 6 மாதம் இந்த ஆட்சி இருந்தாலே தமிழ்நாட்டிற்கான அனைத்து நன்மைகளும் உடைபட்டு போகும் என்பதால் தான் இப்போது ஒவ்வொன்றாக நம்முடைய தலைவர் ட்விட்டு போட்டிருக்கிறது கூட அதனுடைய வெளிப்பாடு தான். இது 6 மாதம் வரைக்கும் கூட விட முடியாது போல இருக்குது. கருத்துக்களை 11 நன்றி சார். நன்றிங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.